இனி மக்கள் விழித்துக் கொண்டார்கள். இந்த விடியாட்சி வீட்டுக்கு செல்ல வேண்டும், நமக்கு விடிவுகாலம் வர வேண்டும் என்றால் எடப்பாடியாக தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நிலையிலே தான் இன்றைக்கு தமிழக வாக்காளர் பெருமக்கள் இருக்கின்றார்கள். நிச்சயமா ஆட்சி மாற்றம் வரும், நமக்கு விடிவுகாலம் பிறக்கும். இன்னைக்கு சுட்டரிக்கின்ற சூரியனாக 5 ஆண்டு காலம் ஆட்சியில பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டு 5 வருஷத்தை கழிச்சு முடிச்சுட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனி மக்கள் விழித்துக் கொண்டார்கள். இந்த விடியாட்சி வீட்டுக்கு செல்ல வேண்டும், நமக்கு விடிவுகாலம் வர வேண்டும் என்றால் எடப்பாடியாக தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நிலையிலே தான் இன்றைக்கு தமிழக வாக்காளர் பெருமக்கள் இருக்கின்றார்கள். இது இன்றைக்கு சம்பிரதாயம், ஒரு தேர்தலுக்கு ஒரு சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயம் முடிச்ச உடனே நிச்சயமா ஆட்சி மாற்றம் வரும், நமக்கு விடிவுகாலம் பிறக்கும் என்று. ஆக சாதாரண ஒரு தொண்டனாக உழைக்கின்றவர்களை உயர்த்தி பார்க்கின்ற இயக்கம் தான் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். அதுக்கு இல்லை, 100 நாளில் தேர்தல் முடிந்தவுடன் இங்கே நம்ம வெற்றி பெற போறோம், எடப்பாடியார் முதலமைச்சராக வர போறாரு, மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி வருகின்ற நேரத்தில் நீங்க எல்லாம் கேட்டது இன்னைக்கு அவர் சொன்னது நான் காதில் அப்படியே வச்சிருக்கேன். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் பணி செய்கின்றதுல தனக்கு நிகரான ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் மட்டும்தான். இன்னைக்கு அப்போ அந்த தேர்தலில் 1000 ரூபா தரேன்னாங்க. 1000 ரூபா. அப்போ அம்மா 2011 நான் முதல்ல எம்எல்ஏ ஆகும்போது என்ன சொன்னாங்க, அனைத்து வீடுகளுக்கும் விலை இல்லாமல் மிக்சி பேன் கிரைண்டர் தருவேன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்ன பிறகு வந்த பிறகு மாற்றி தகுதி உள்ள பெண்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. உடனே ஆட்சி பொறுப்பேற்ற மே மாதம் 23ஆம் தேதி முதலமைச்சரை பொறுப்பேற்றாங்க. 2011 23/5/2011 ஆட்சி பொறுப்பேற்ற உடனே முதல் கையெழுத்திலேயே தான் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவங்களை விலையில்லாமல் ஆட்சி தருவாங்க. ஆட்சி பொறுப்பேற்ற அடுத்த மாசமே கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஊர்ல பெண்களை கேட்கறதுக்கு இவங்களுக்கு யாரு என்ன யோக்கியது இருக்கு? இந்த நாங்க அப்படி இல்லை. நாங்க அப்ப அன்னைக்கே எடப்பாடியா சொன்னாரு, உங்க 1000 ரூபா தாரன்னா நாங்க 1500 தாரோம் தான். உண்மை இல்லையா? நாங்க 1500 அந்த மாசமே ஆட்சி. அண்ணா திமுக என்ன வித்தியாசம்னா, சொன்ன சொல்லை காப்பாற்றி மக்களுக்கு சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை வழங்குகின்ற ஒரே இயக்கம் அண்ணா திமுக தான். ஆட்சி மாற்றம் வரப்போகுது. வந்த உடனே எடப்பாடியார் போடுற முதல் கையெழுத்து இவங்கள மாதிரி 3 வருஷம் கழிச்சு இல்ல, முதல் கையெழுத்திலேயே எல்லா குடும்பத்துக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வீடு தேடி வரும். நீங்க பெட்டிஷன் கொடுக்க வேண்டியதில் ஒன்றும் செய்ய வேண்டும். உங்க கதவை தீட்டி கொடுக்கின்ற இயக்கம் ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கு. சரி, வரிப்பணத்தை அவங்களுக்கு கொடுத்ததுல அதுல கூட அம்மா இலவசம் என்ற வார்த்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது என்று சொல்லி மக்களை கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி விலையில்லாமல் என்று பெயர் வைத்த மகத்தான தலைவர். இந்த ஊருக்கு சொந்தக்காரர் அவரும் கயத்தார் ஒன்றிய கிழக்கு ஒன்றியச்சாரா இருந்தாலும் வட்டான கருமசாமி உங்க ஊருக்காரர் அவர்